இப்போ இந்த ஸ்கூல் பசங்க என்ன பண்ணுவாங்களா, சின்ன வயசுல சொல்லுவாங்க பள்ளிக்கூட டைம்ல, வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதை வெட்டி இங்கே அக்கல்ல இப்படி பக்கத்துல. வச்சுக்குவாங்க. அது என்ன ஆகிடுமா, ஜுரம் வர மாதிரி அப்படி டெம்பரேச்சர் காட்டும். உடனே அம்மா அம்மா ஜுரம்மா, வெங்காயத்தை தூக்கி அம்மா ஜுரம்மாம்மா. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவான், எவன்ட்டு அது போயிட்டு இந்த கதவு டோர் கீர் இருக்கு, இல்லை கை இருக்குல்ல, நகத்தை கடிச்சு ரத்தம் வர மாதிரி, ஐயோ வலிக்குது, ரத்தம் வருது, ஸ்கூலுக்கு போக முடியல, இந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக முடியாத என்னென்ன ஸ்கூல் பசங்க ஜோக்கெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுவாங்க. அது என்ன, ஒரு 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 நாளைக்கு ஒரு இடம், அதில் லிமிட்டெட் ஹவர்ஸ். அந்த ஒரு படம் எவ்வளோ நேரம் ஓடும், 2.5 hours ஓடுமா, 2.5 hours. அதே மாதிரி தான் டியூரேஷன் ஒரு படத்துக்கு என்னவோ. அதே மாதிரி அந்த டைம் முடிஞ்சிச்சுன்னா டைம் பார்த்துன்னே இருப்பார்னு நினைக்கிறேன். ஐயோ 2:34, ஓ நோ, 2:39, ஓ நோ, அப்படி பார்த்து டைம் முடிஞ்சிச்சு, பேக்கப். இதே தான் பண்ணி ஒன்று பேக்கப்பு, இல்லைன்னா ஷூட்டிங்கே வரது கிடையாது. ஷூட்டிங்னா பிரச்சாரத்துக்கே வரது கிடையாது. சேலத்தில் எடப்பாடி தொகுதியில் தாவேக்காக்கு வேட்பாளர் இல்லை, ஒரு விக்கெட்டு காலி. இன்னொன்று 2 தொகுதியில் நின்று அவரே ஒரு விக்கெட்டை எடுத்துக்கினாரு. இன்னொன்று நாம்கே வாசத்துக்கு கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. விஜய் சாரை பற்றி இனிமேல்ட்டு இவர்கள் பேச மாட்டாங்க, பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைப்பாங்க. அவங்கள பொறுத்தவரை என்னன்னா, எதிரி என்பது திமுகக்கு எதிரி அதிமுக, அதிமுகக்கு எதிரி திமுக அப்படின்றதுல அவங்க 100 விழுக்காடு ஃபஸ்ட்டு நம்புகிறாங்க. ஓ விஜய் சார் வந்துட்டு இவ்வளோ கூட்டம் வருது, மக்கள் வருது அப்படின்னும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும், சார் நம்ம வந்து குல்ஃபி ஐஸ் வாங்கி சாப்பிடுவோம், 2 பேரும் வெயில் ஜாஸ்தி ஆகுது, ஜனங்க என்னென்னா நினைட்டோம், அவ்வளோ அப்படி நம்ம வந்து நம்ம அப்படி ஜாலியாக அவங்க கட்சிக்காரங்க கூட போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கின்னு அமைதியாக இருப்பாங்களா? அவங்க உழைப்பை ஏற்றுவாங்க, தீவிரப்படுத்தும். கொரோனாவில் போயிருக்க வேண்டியது ஸ்டாலின் தப்பிச்சிட்டாருன்னு சொல்றதுக்கு ரொம்ப அதீதமாக இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கருத்து சொல்கிறதுனால இது சத்தியமாக நிற்கவே நிற்காது. இது வந்து அவங்க வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அந்த மைக் முன்னாடி என்னென்ன பண்ணுவாங்க. இந்த நோயானது இல்லை இந்த காய்ச்சல் என்பது இன்னும் 10 நாள் நீடிக்கும். நீங்கள் ஆனால் மாத்திரை கீத்திரை போட்டு அதை கட்டுப்படுத்தலாம், அதை முழுக தவிர்க்க முடியாது. ஆனால் அது வந்து ஒரு ஜனநாயக திருவிழா. இந்த திருவிழாவில் வந்து அமைதி அமைதி அப்படின்னு நம்ம குறுக்குல போனோம்னா இவங்க வச்சு கல் எடுத்து அடிச்சுக்கிறாங்களா, அந்த கல்லை நம்ம அடிப்படுவோம். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ தேர்தல் பிரச்சாரங்கள்ல பார்த்தீங்கன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி மாற்றி மாற்றி விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. குறிப்பா உதயநிதி அவர்கள் எடப்பாடி மீதான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு, அந்த ஒரு புகைப்படத்தை எடுத்து காட்டுறாரு. இன்னொரு புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் குறித்து கடுமையான விமர்சனம் முன்வைக்கிறாரு, கனிமொழி முன்வைக்கிறாரு. இல்லை நீங்க பாத்தீங்கன்னா யாருமே விஜயை குறித்து அதிகமா பேசுறது இல்லை. விஜய் மட்டும் தனியா அவர் பேசிட்டு இருக்கிறாரு. திமுகவும் சரி அதிமுகவும் சரி தங்களுடைய பிரச்சாரங்கள்ல மாத்தி மாத்தி அவங்களே ஒரு விமர்சனம் பண்றாங்க. அந்த விமர்சனமே ரொம்ப தரக்குறைவாக போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் கருத்து வருது. அது குறித்து உங்களுடைய பார்வை? விஜய் அவர்களும் கடைசி பிரச்சாரத்தில் பேசாம தானே போயிருக்காரு. ஆல்ரெடி இவங்களும் பேசுறது கிடையாது, இல்லை இனிமேல் பேச மாட்டாங்க. விஜய் சாரை பற்றி இனிமேல்ட்டு இவர்கள் பேச மாட்டாங்க, பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைப்பாங்க. அவங்கள பொறுத்தவரை என்னன்னா, எதிரி என்பது திமுகக்கு எதிரி அதிமுக, அதிமுகக்கு எதிரி திமுக அப்படின்றதுல அவங்க 100 விழுக்காடு ஃபர்ஸ்ட் நம்புறாங்க. அப்போ நம்ம விஜய் கூட்டத்தை வரதை பார்த்தா, கண்டிப்பா கூட்டத்தை வரதை பார்த்தா ஒரு அச்சம், ஒரு அரசியல்வாதிக்கு மற்ற மாற்று கட்சிக்கு வர கூட்டத்தை பார்த்தா ஒரு அச்சம் இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த மாவட்ட செயலர் பகுதி செயலர்கிட்ட அந்த வட்ட செயலர்கிட்ட அங்கே இருக்கிற ஆளுங்கிட்ட செக் பண்ணுவோம், என்ன இது என்ன மாதிரியான கூட்டம். 5.5 கோடி பேர் இருக்கிறாங்க சார், அதில் வந்து ஒரு 1.5 கோடி பேர் அந்த விஜயோட ரசிகர்கள் இல்லை, அந்த மாதிரி அந்த மனநிலையில் இருக்கலாம். அது அப்படியே மொத்தமாக இதானா கூட சீமான் அவர்கள் வாங்கினதோட 2 மடங்கு வாக்குகள் வாங்கலாம், விஜயகாந்த் வாங்கினதை விட இது மாதிரி தான் போகுது அப்படின்னும் போது சரி ஓகே ரைட்டு, இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், இதுக்கு எப்படி அரசியல் பண்ணணும் அப்படின்னு. விஜய் சார் வந்துட்டு இவ்வளோ கூட்டம் வருது, மக்கள் வருது அப்படின்னும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும், சார் நம்ம வந்து குல்ஃபி ஐஸ் வாங்கி சாப்பிடுவோம், 2 பேரும் வெயில் ஜாஸ்தி ஆகுது, ஜனங்க என்னென்னா நினைட்டோம், இவ்வளோ அப்படி நம்ம வந்து நம்ம அப்படி ஜாலியாக அவங்க கட்சிக்காரங்க கூட போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கின்னு அமைதியாக இருப்பாங்களா வெயில் நேரத்தில்? அவங்க உழைப்பை ஏற்றுவாங்க, தீவிரப்படுத்துவாங்க. இந்த தாக்குதல் வந்து விஜய்கிட்டேருந்து ஒரு தாக்குதல் வருமே, ஆனால் இல்லை விஜய்கிட்டேருந்து ஒரு அச்சம் வரும்போது அதை வந்து கடந்து போகிறது, அதுக்கு எதுவும் எதிர்வினை ஆற்றாமலாம் இருக்க மாட்டாங்க. மேபி அது வெளிப்படையாக தெரியாது, பட் உள்ளுக்குள்ளே நடக்கும். இப்போ சேலத்தில் எடப்பாடி தொகுதியில் தாவேக்காக்கு வேட்பாளர் இல்லை, ஒரு விக்கெட்டு காலி. இன்னொன்று 2 தொகுதியில் நின்று அவரே ஒரு விக்கெட்டை எடுத்துக்கினாரு. இன்னொன்று நாம்கே வாசத்துக்கு கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க, நிறைய பேர். ஏன்னா இது ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, தப்பாக இருக்குது. அதுக்கப்புறமா கலெக்டரை திருப்பி கொடுத்து, இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸரை திருப்பி கொடுத்து போய் ஃபில் பண்ணி எடுத்துருவாங்கன்றது, அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. நிறைய இடத்துல சிக்கல் இருக்குது, ஒத்துழைப்பு இல்லை. அப்போ நிறைய இடத்துல வந்து கட்சிக்கு வேட்புமனு அறிவிச்ச வேட்பாளர் வந்து அதிமுகவில் போய் சேர்ந்துடுறாங்க, அதுக்கப்புறம் மாற்று வேட்பாளர் போடுறாங்க. இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் நிறைய இடத்துல இருக்கு. இப்போ இந்த மாதிரி சிக்கல் இருக்கிற இடத்துல எப்படிங்க அந்த தொகுதியில் வந்து அவங்க வெற்றி பெறுவாங்க? போட்டி என்பது
தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலும் இருக்கணும். நிறைய இடத்துல வந்து அவங்க இன்னும் பொசிஷனே எடுக்கல வேட்பாளர். இவங்க வெறும் இந்த விஜய் கூட்டத்தை காட்டி விஜய்க்கு சேர்ற அந்த கூட்டத்தை எடுத்து அப்படியே ஒரு எக்ஸ் ஒரு ஒய் ஒரு செட் வேட்பாளருக்கு அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி பொறுத்துறாங்க. இப்போ விஜய் போற இடத்துல ஒரு 50,000 பேர் வராங்க அப்படின்னா பிரம்மாண்ட கூட்டம், அதெல்லாம் நம்ம குறைச்சி சொல்லக்கூடாது. அந்த 50,000 பேர் எடுத்துட்டு அப்படியே ஒரு வேட்பாளருக்கு கொடுக்குறது. அப்போ எத்தனை 50,000 பேர் வந்தாங்க, எத்தனை 50,000 பேர் நீங்க ஒவ்வொரு வேட்பாளருக்கு 234 தொகுதியில இன்சர்ட் பண்ண போறீங்க. அப்போ இது வந்து ஒரு தொடர் ஒரு பிரச்சாரம், இது வந்து ஒரு பேசுபொருள். எல்லா கருத்து கணிப்பும் விதவிதமா வருது. எனக்கு கருத்து கணிப்புல பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனா எந்த கருத்து கணிப்பும் விஜய் முதல்வர் அப்படின்னு போட்டு இடத்துல போடல. 8 to 10 தொகுதி 6 தொகுதி. நான் என்ன கேட்கறேன்னா, விஜய்க்கு பயங்கர கூட்டம் வருதுல்ல, கருத்து கணிப்பு தொழிலில் ஒரு 25 வருஷமா 20 வருஷமா இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. ஒரு சில நேரத்தில் கருத்து கணிப்பு இருக்கும், ஒரு சில நேரத்தில் கருத்து திணிப்பு இருக்கும். கருத்து கணிப்பெல்லாம் வச்சுக்கிட்டு மக்கள் அப்படிதான் ஓட்டு போடுவாங்க. நான் அந்த புள்ளிக்கு போல. தேர்தலுக்கு பின்னாடி எடுக்கிறது கூட ஓரளவுக்கு கரெக்டாக போகும், முன்னாடி இருக்கிறதுல வந்து நிறைய அஜெண்டா இருக்கும் அப்படின்றது என்னோட புரிதல், தனிப்பட்ட கருத்து. ஆனா அப்படி யாருமே எடுத்தவங்க கூட விஜய் வந்து முதல்வர் ஆகிறதுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் வாய்ப்பு, அவர் தான் முதல் இடத்துல இருக்கிறாருன்னு எதனா ஒரு கருத்து கணிப்பு இதுவரையிலும் வந்திருக்கா? ஏன் வரல? ஃபர்ஸ்ட் கேள்வி. சரி, கருத்து திணிப்பா இருந்தா கூட நீங்க என்ன பண்றீங்க? விஜய்க்கு 40% ஓட்டு இருக்கு பேசுனீங்க, 20ல இருந்து 24 ஆக்கி, 24 34 ஆக்கி, 34ல இருந்து 40 போய் வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காங்க, கிட்டத்தட்ட 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்கு, 2.5 கோடி ஓட்டு இருக்கு அப்படின்லாம் பேசுனீங்க. இப்போ ஏன் அப்படி பேசுறது இல்லை? சரி, இப்போ அப்படி பேசுனா அப்போ 40 விழுக்காடு ஓட்டு உங்களுக்கு இருக்கு. ஏன் வந்து யாருமே வந்து உங்களை வந்து முதலமைச்சரா சொல்லலை? சரி, உங்களை கூட்டணியில யாருமே ஏத்துக்கல, இல்ல உங்க தலைமையில கூட்டணி யாருமே அமைக்கல. மற்ற கட்சிகள் உங்களை முதலமைச்சரா நீங்க வருவீங்கன்னு நம்பல. இப்ப கட்சிகள் நம்பல, மற்ற மற்ற கட்சியில இருந்து பெருசா முன்னாள் அமைச்சர்கள் வருவாங்க, இன்னாள் அமைச்சர்கள்லாம் வருவான்னு ஆதவர்ஜுனா சொன்னாரு. பொய் தானே அது? யாருன்னா வந்தாங்க? தந்தி தொலைக்காட்சிக்கு சகோதரி அசோகாவுக்கு கொடுத்த பேட்டியில ஆதவ் சொன்னாரு, யூ வெயிட் அண்ட் சி அப்படின்னப்போ, அப்ப தங்கச்சி வந்து கேக்குது, வாட் ஆர் யூ சேயிங் அப்படின்னு. எஸ், வெயிட் அண்ட் சி அப்படின்னு அப்படி பாசாபாய் மாதிரி இப்படி உட்காந்தா இப்படிலாம் பண்ணாரு. இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? எப்ப தேர்தல்லாம் முடிஞ்ச உடனே வருவாங்களா? இப்ப நிறைய பேர் வருத்தத்துல இருக்கிறாங்க. திமுகலையும் வருத்தத்துல இருக்கிறாங்க, அதிமுக வருத்தத்துல. எம்எல்ஏ சீட்டு கிடைக்காதவங்க கூட வந்து சேரலையே. கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு கூட தாவேக்காவை வந்து ஒரு ஆப்ஷனா பார்க்கலையே. அன்னைக்கு சீட்டு கிடைக்காம அன்னைக்கு கொஞ்சம் பேர் வந்தாங்கல்ல, அதோட சரி. அப்ப எத்தனை அமைச்சர் வந்தாங்க? முன்னாள் அமைச்சர்லாம் வருவாங்கன்னு சொன்னீங்க, எதுக்கு அப்ப அப்படி சொன்னீங்க? அப்போ இல்லாதது தானே சொல்லியிருக்கீங்க. அப்புறம் இன்னும் ஒரு சிலர்கிட்ட வந்து சசிகலா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க, அம்மா வந்து சின்னம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க, விஜய் ஏத்துக்கிறாங்க. யார் அவங்க? விஜயை வந்து ஏத்துக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு. ஸ்மால் மம்மியை பார்த்தா, சின்னம்மாவை பார்த்தா. அவங்க எவ்வளவு பேரை பார்த்துருப்பாங்க. விஜயோட பல மடங்கு பல மடங்கு புத்தி கூர்மையானவர்கள் திரு சசிகலா அவர்கள். நான் அவங்க கூட பேசியிருக்கிறேன். அவங்களோட மென்டல் ஷார்ப்னஸ் என்ன, அக்யூமெண்ட் என்ன எனக்கு தெரியும். அவங்கள நான் குட்டு பேடு அக்லின்றதுலாம் நான் சொல்ல வேணாம், நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். பட் பொலிட்டிக்கலி மேடம் சசிகலா இஸ் வெரி 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 ஷார்ப்பர் தென் ஆக்டர் விஜய். தெர் இஸ் நோ டவுட் அட் ஆல். ஐயா மருத்துவர் ராம்தாஸ்க்கு, பெரிய ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை, வயசு கொஞ்சம் ஆயிடுச்சு. இதே வயசு கம்மியாக இருந்தால் வேட்டியை மச்சி கட்டி பாட்டாளி சொந்தங்களை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு திருப்பி கிராமமாக போய் இந்த ஏசியெல்லாம் இல்லாமல் வீட்டில் திண்ணையில் உட்காந்து மோரும் கம்பங்கூழும் வாங்கி குடிச்சிட்டு பிரச்சாரம் பண்ணியிருப்பாரு. அவங்களுக்கெல்லாம் ஏஜ் ஆயிடுச்சு, ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. இவருக்கு அப்படி இல்லை, எதுவுமே பிரச்சனை கிடையாது. இவருக்கு உண்டாக்கிக்கிறது. இப்போ இந்த ஸ்கூல் பசங்க என்ன பண்ணுவாங்களா, சின்ன வயசுல சொல்லுவாங்க பள்ளிக்கூட டைம்ல, வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதை வெட்டி இங்க அக்கல்ல வச்சுக்குவாங்களாம். அது என்ன ஆயிடுமா, ஜுரம் வரா மாதிரி அப்படி டெம்பரேச்சர் காட்டும். உடனே அம்மா ஜுரமா, வெங்காயத்தை தூக்கிமா ஜுரமான்மா. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவான், போயிட்டு இந்த கதவு டோர் கீர் இருக்கு, இல்லை கை இருக்குல்ல, நகத்தை கட்சி ரத்தம் வர மாதிரி, ஐயோ வலிக்குது, ரத்தம் வருது, ஸ்கூலுக்கு போக முடியாது. இந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக முடியாத என்னென்ன ஸ்கூல் பசங்க ஜோக்கெல்லாம் பண்ண முடியுமோ அதுதான் பண்ணிடுறாங்க. சரி, 2:30 மணிக்கு வந்து வாங்கினீங்க, சாயந்தரம் என்ன பண்றீங்க சாரு? 2:30 மணிக்கு காரைக்குடியில முடிஞ்சு போச்சு. காரைக்குடியிலேருந்து புதுக்கோட்டை பக்கம், இல்லை அந்த சைடு ராமநாதபுரம் இன்னும் ஃபுல்லாக போகல, அதுவும் பக்கம். இல்லை சிவகங்கையிலேருந்து இப்படிக்கா போனால் விருதுநகர் பக்கம், இன்னும் விருதுநகர் போகல.
இல்லை அங்கேருந்து இன்னும் ஒரு ஒரு 2 கிலோமீட்டர் தந்தா சிவகாசி அந்த சைடெல்லாம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச படம் சிவகாசி, அங்கே கூட போகலாம். அங்கே போனால் ஐயா ராஜேந்திர பாலாஜி இருப்பார். நல்லா சிறப்பாக நல்லாயிருக்கும் அங்கே போய் அரசியல் பண்ணுறதுக்கு. ராஜேந்திர பாலாஜி பேச, விஜய் அவர்கள் பேச அருமையாக இருக்கும் அந்த காம்பினேஷன். போய் பண்ணியிருக்கலாம்ல. அது என்ன ஒரு 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 நாளைக்கு ஒரு இடம், அதில் லிமிட்டெட் ஹவர்ஸ். அந்த ஒரு படம் எவ்வளோ நேரம் ஓடும்? 2½ ஹவர்ஸ் ஓடுமா? 2½ ஹவர்ஸ் 3. அதே மாதிரி தான் டியூரேஷன். ஒரு படத்துக்கு என்னவோ அதே மாதிரி அந்த டைம் முடிஞ்சிச்சுன்னா டைம் பார்த்துன்னே இருப்பார்னு நினைக்கிறேன். ஐயோ 2:34, ஓ நோ 2:39, ஓ நோ அப்படி பார்த்து டைம் முடிஞ்சிச்சு, பேக்கப். அதுதான் எல்லாத்தையும் உடனே பேக்கப் பண்ணிட்டு அப்படியே கும்பிட்டு போட்டு அப்படியே போயிட்டு இதே தான் பண்ணி ஒன்று பேக்கப்பு இல்லைன்னா ஷூட்டிங்கே வரது கிடையாது. ஷூட்டிங்னா பிரச்சாரத்துக்கே வரது கிடையாது. நம்ம ஷூட்டிங்லாம் வந்து இந்த இந்த சினிமா செய்தி கவர் பண்ணுறவங்களாம் பெரிய நடிகர்னா வெளில சொல்ல மாட்டான் கேன்சல் ஆனதெல்லாம். ஆனால் அவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் அதை ஒண்டி பேசுவாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நினைக்கிறேன் எந்திரன் படமா எதுவும் தெரில, காசிமேடு தாண்டி போகணும் போல ஹார்பருக்கு இந்த சைடு இன்னொரு கிட்ட இங்கே ஷூட்டிங் ஸ்பாட் டைம் ஆயிடுச்சு, டைமுக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பைக்கில் ஒருத்தரை வர சொல்லி பல்சர் பைக்கில் ஹெல்மெட்டை போட்டு துண்டை சுற்றி யாருன்னே தெரியாத மாதிரி உட்காந்து பைக்கில் டைமுக்கு போய் ஷூட்டிங்லாம் நடத்திருக்கிறார். அப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 500 பேர். அங்கேயும் பணம் போட்டு தான் அந்த செட்டுக்கிட்ட எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவர் லேட்டாக போனால் யாருன்னா தான் சொல்ல போகிறாங்களா? அப்போது ஒரு தொழில் மேலே ஒரு ஒரு கண்ணியம் இருக்கணும், இந்த நேரத்தை பற்றின ஒரு புரிதல் இருக்கணும், ஒரு அமைப்பு, ஒரு ஆர்வம் இருக்கணும். ஒன்றுமே இல்லாமல் என்னை பிடிக்கும் எல்லாம் கான்னு கத்துறீங்க, அதனால வந்து நான் வந்து இப்படி தான் லேட்டாக வருவேன், நான் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் நின்னாவே போதும் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்றதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு உச்சம். அதாவது தன்னை பற்றின ஒரு பெரிய சிந்தனையோட உச்சம். இந்த பிரச்சார இதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரச்சாரங்களில் ஈடுபடுறாங்க. இப்போ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சாரத்தை முடிச்சுட்டு காலையில் வாக்கிங் போகும்போது மக்களை சந்திக்கிறாரு, மெட்ரோ ரயிலில் போய் மக்களை சந்திக்கிறாரு. இன்னொரு புறத்தில் வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி அவர்களுடைய ஒரு புகைப்படத்தை வச்சுக்கிட்டு மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுறாரு. இதில் வந்து சில பேர் வந்து இந்த பிரச்சாரத்தில் தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறாங்க, பிரச்சாரத்தினுடைய இதுவே மாறுதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி கொரோனாவிலேயே ஸ்டாலின் போயிருக்க வேண்டியது அப்படின்னு சொல்கிறாரு. கனிமொழி அவர்கள் ரொம்ப பேசாதீங்க, கூடிய சீக்கிரம் நீங்கள் ஜெயிலுக்கு போவீங்க, இது போன்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாரு. பிரச்சாரத்தினுடைய இது மாறுதா, தரம் குறையுதா அவங்களுடைய பார்வை? தாராளம் குறைஞ்சி ரொம்ப வருஷம் ஆகுது, பல தேர்தலில் இப்படி தான் போயிருக்கு. அதனால் நம்ம வந்து இது புதுசாலாம் இது அவங்க விரும்புறது. ஒவ்வொரு அரசியல் தலைவர் எவ்வளோ பேசணும், எவ்வளோ பேசலாம், எவ்வளோ இறங்கி போய் பேசணும், எவ்வளோ கழுவி ஊற்றி பேசணும் அப்படின்றது அவங்க வைக்கிறாங்க ஸ்டாண்டர்ட்ஸ். தேர்தல் நேரத்தில் அப்படிதான் தேர்தல் நேரத்தில் அப்படி தான் இருக்குங்க. தேர்தலில் என்ன இது சட்டை கிளியாத சட்டை, சண்டையில் கிளியாத சட்டை எங்கே இருக்குது? அது மாதிரி ஒரு ஒரு கட்சி ஒரு ஒரு தாக்குதல் பண்ணுவாங்க. இப்போது வைகோ அவர்கள் கடுமையாக பேசியிருக்கிறாரு, திருமாவளவர்கள் ஒரு காலத்தில் கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி இப்போ தாக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அந்த சைடு ஆராசா பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து ஜெயக்குமார் அவர்களை வைத்து ஒரு சில இதெல்லாம் வந்தது கடந்த காலத்தில். புரியுதுங்களா? நம்ம வந்து எல்லாத்தையும் தான் பார்க்கணும். சாக்லேட் பாய், யார் சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லிலாம் கிண்டல் பண்ணி போன தேர்தலில் விளாண்டாங்க. மெயின் ரோடு மெயின் ரோடு வாதம், அது மாதிரி இதெல்லாம் வந்து இந்த இந்த பிரச்சாரம், இந்த பேசு பொருள் என்பது இருக்கும். அப்புறம் ஒண்டி கொண்டி வா, சண்டைக்கு வா, வா 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 அப்படின்லாம் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு பார்த்தா ஆல்ரெடி முன்னாள் அமைச்சரெல்லாம் இருந்திருப்பாரு. அதான் தேர்தலில் வந்து நம்மலாம் வந்து இப்போ நான் வந்து இல்லை இவ்வாறு அவர்கள் நடந்து கொள்ளக்கூடாது, தமிழ் நாகரிகம் கலாச்சாரம் அப்படிலாம் நான் பேசலாம். கொரோனாவில் போயிருக்க வேண்டியது ஸ்டாலின் தப்பிச்சிட்டாருன்னு சொல்றது ரொம்ப அதீதமாக இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன பண்றது? அவரு சொல்றாரு, அவங்க கட்சிக்காரங்க ரசிக்கிறாங்க. இதில் நம்ம என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இவங்க வேணா இவங்களுக்கு திருப்பி இதை சொல்லணும். இது இப்போ நம்ம கருத்து சொல்றதுனால இது சத்தியமா நிற்கணும் நிற்காதுங்க. இது வந்து அவங்க வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அந்த மைக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுவாங்க. இந்த நோயானது இல்லை இந்த காய்ச்சல் என்பது இன்னும் 10 நாள் நீடிக்கும். நீங்கள் ஆனால் மாத்திரை கீத்திரை போட்டு அதை கட்டுப்படுத்தலாம், முழுதாக தவிர்க்க முடியாது. எப்போ இது போகும் அப்படின்னா அவங்களே 21ஆம் தேதி இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா சோசியல் மீடியாவில் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஐடி விங் தான் சண்டை போட்டுக்க முடியும். இல்லை செய்தித்தாளில் விளம்பரம், அது விளம்பரம் மூலிமா, இல்லை அந்த காலையில் போய் பூத்தில் போய் குஷிப்படுத்துறது, வாக்காளர்களை வீட்டில் போய் குஷிப்படுத்துறது, அந்த அரசியலுக்கு போயிடுவாங்க. அப்போ இந்த 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 இது வந்து 21ஆம் தேதி வரலும் இந்த அக்னி வந்து அப்படியே பறக்கும், தீயா பறக்கும். அது வந்து நம்ம வந்து அது வேடிக்கை அப்படி கை கட்டி பார்க்கலாம். இவரு பேசிட்டார், அவரு பேசிட்டார், அவரு பேசிட்டார், அவ்வளோதான தவிர்த்து மற்றபடி இப்போ பிரேமலதா விஜயகாந்த் ஒரு அக்ரிமெண்ட்டாக காட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து எங்களை வந்து ஏமாத்திட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ஏன் அதை போன மாதம் காட்ட வேண்டியது தானே? இந்த தேர்தல் நேரத்தில் தான் வருது பாருங்க டாக்குமெண்ட் வெளில. அது மாதிரி எல்லாமே இந்த தேர்தல் நேரத்தில் இன்னும் வரும். ஆடியோ வரலாம், வீடியோ வரலாம், இல்லை அடிதடி வரலாம், சண்டை வரலாம், சச்சரவு வரலாம், எல்லாமே வரலாம். அமைதி, நல்ல அரசியல்,
மதிப்புக்கூடிய கண்ணியமான வார்த்தைகள், அதுக்கப்புறமா வந்து மெச்சிக்கிற அளவுக்கு பிரச்சாரம் அது வராது. எது வரும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். எதெல்லாம் வராது அப்படின்றத சொல்லிட்டேன். எது வர வேண்டும் அப்படின்னு மக்கள பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, யாரு பெரிய கட்சின்னு எங்கள குஷிப்படுத்தி காட்டு, குஷிப்படுத்தி காட்டுன்ற மாரி இருப்பாங்க மக்கள். இப்பவே போற இடத்துலலாம் அங்கங்க எம்எல்ஏ வந்து கீழயே இறங்க விடுறதில்ல. ம். 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததில்ல உன்ன. இப்பதான் வரீங்க எல்லாம் ரைட்டு. அப்புறம் கோயிலுக்கு எதுவும் பண்ணலையா? உடனே பூசாரி பண்ணலங்க. அப்புறம் அங்க குழா தண்ணி எதுவுமே பண்ணலங்க. பண்ணியிருந்தாலும் சரி கோரஸா எல்லாரும் சொல்றாங்க பண்ணலங்க, பண்ணலங்கன்றாங்க. அவரு ஒரே ஒரு வாட்டி ஓட்டு தானேங்கிறேன். ஒரு 1/2 அன் ஹவர் கோஆர்டினேட் பண்ணுங்க ப்ளீஸ். நான் ஓட்டு கேட்டு போயிடுறேன்ற அளவுக்கு வேட்பாளர்கள வந்து எல்லா கட்சியிலயும் கஷ்டப்படுறாங்க. குறிப்பா ஆளுகின்ற கட்சியில வந்து இப்ப தூத்துக்குடிலாம் எதிர்பார்க்கவே இல்ல. காங்கிரஸ்ல நேத்து போயிருக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு என்ன தம்பி அப்ப பார்த்தது. அப்புறம் இதோட எப்போ 2026 31க்கு வருவீங்களா? அப்படின்னுக்கிறாங்க. அவன் பக்கத்திலே வரதான் இல்ல 31 சீட்டு குடுத்தா தான் வர முடியும். இல்லன்னா எதுக்கு அப்படின்ற மாரிலாம் மிமிக்ரிலாம் ஓடிட்டு இருக்கு. ஆனா இது வந்து ஒரு ஒரு ஜனநாயக திருவிழா. இந்த திருவிழால வந்து அமைதி, அமைதி அப்படின்னு நம்ம குறுக்குல போனோம்னா, இவங்க வச்சு கல் எடுத்து அடிச்சுக்கிறாங்கல்ல, அந்த கல்ல நம்ம அடிபடும். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு தேர்தல் முடிவு யார் யாருக்கெல்லாம் இன்ஜுரி எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்துட்டு, ஓகே ரைட்டு. இவங்க ஜெயிச்சுட்டாங்க, இவங்க தோத்துட்டாங்க. அப்படின்ற அந்த புள்ளி வர வரல இப்படிதான் போகும். இதுல வந்து தெர்மாக்கோல்ல செஞ்ச இவிஎம் மிஷின்லாம் வந்து வருதுங்க. அதாவது தெர்மாக்கோல் அப்படின்னா செல்லூர் ராஜு சார் ஒரு ஒரு லெவல்ல போய் அதை வச்சிருந்தாரு. இயற்கையை வந்து எப்படி தண்ணியை வந்து இது பண்றது. இவிஎம்மே தெர்மாக்கோல்ல செஞ்சு என்ன என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒவ்வொன்றும் புதுசு புதுசா பண்றாங்க நம்ம ஆளுங்க. நன்றிண்ணே. நிறைய நல்ல தகவல்கள நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.